தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 18வது வாக்கியம், நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாய் இருங்கள். நாம் பார்க்கின்ற இயேசு மிக தெளிவாக கற்றுத் தருகின்றார். நாம் இறை வார்த்தையை நாம் கேட்கின்றோம். எத்தகைய ஒரு மனநிலையோடு இறை வார்த்தையை கேட்க நாம் கடந்து வருகின்றோம். ஆலயத்திற்கும் சரி, தியான மையத்துக்கும் சரி, எங்கே சென்றாலும் சரி, எத்தகைய மனநிலை. உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். அஞ்சாதீர்கள், நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற வார்த்தை கடந்து வருகிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நான் ஒரு பயந்த ஒரு சூழலில் இருக்கின்ற பொழுது அந்த வார்த்தையானது இதோ எனக்கு உயிர் தருகிறது. மாறாக நான் ஒரு குழப்பமான சூழலில் இருக்கின்ற பொழுதும் அந்த வார்த்தையானது எனக்கு உயிரை தருகிறது. நான் சந்தோஷத்தோடு இருக்கின்றேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த வார்த்தை அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் போது அந்த வார்த்தையானது எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. அப்போ நான் அப்படி என்றால் அந்த வார்த்தைக்கு சக்தி இல்லை என்ற அர்த்தம் ஆகிவிடுமா? அல்ல. இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு உதாரணத்தில் நாம் பார்க்கின்றோம், இதோ எப்போதும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று. நான் நல்ல நிலையில் நான் இருக்கின்ற பொழுது இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன், ஆண்டவரே நன்றி ஆண்டவர் என்று. ஆனால் அதே என் வாழ்க்கையில் பல வேதனைகள், பல நோய்கள் கடந்து வருகிற சமயத்தில் அதே வார்த்தை எப்போதும் நன்றி சொல்லுங்கள் என்ற வார்த்தை வருகிற பொழுது என்னால் நன்றி சொல்ல முடியவில்லை. மாறாக ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பிரச்சனை என்ற கேள்வி நான் கேட்கின்றேன். அப்போ நான் இருக்கிற எந்த மனநிலையில் நான் இருக்கின்றேனோ அந்த மனநிலைக்கு ஏற்றபடி தான் அந்த வார்த்தைக்கு நான் உயிர் கொடுப்பதும் அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பதுமாக இருக்கிறது. வார்த்தை ஒன்றுதான். அந்த வார்த்தை ஒரு நாளும் பொய் ஆகுது. கடவுளுடைய வார்த்தையானது என்றும் நன்மை தான் தருமை ஒழிய ஒரு நாம் தீமை நமக்கு தராது. ஆனால் கேட்கின்ற நான் அது எந்த மனநிலையோடு நான் இருக்கின்றேனோ அதுக்கு ஏற்றபடித்தான் அந்த வார்த்தைக்கு நான் உயிர் கொடுக்க முடியும். அப்போ எனக்கு தேவை தூய் ஆவியின் செயல்பாடு, தூய் ஆவியின் துணை. அந்த வார்த்தையை கேட்கின்ற வார்த்தையை எந்த விதத்தில் நான் எடுக்க வேண்டும், எந்த அர்த்தத்தில் நான் எடுக்க வேண்டும், இந்த வார்த்தையானது என் வாழ்க்கைக்கு இப்போது என்ன கற்றுத்தருகிறது என்பதை நான் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றால் ஆவியின் துணை இல்லை என்றால் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. உலகத்துடைய அறிவை வைத்துக்கொண்டு, உலக அறிவை வைத்துக்கொண்டோ அல்லது என்னுடைய படிப்பை அறிவை வைத்துக்கொண்டும் ஒரு நாளும் இறை வார்த்தையை நான் புரிந்து கொள்ள முடியாது. தூயாவின் வழியாக மட்டும்தான் முடியும். அப்போ அன்பார்ந்தவர்களே, நாம் வேண்டுவோம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நன்மை மட்டும்தான் தரும், தீமை தராது. அது ஒரு நாளும் தீமை செய்யாது, நன்மை மட்டுமே தான் செய்யும். ஆகவே நன்மை தருகிற அந்த வார்த்தையானது என்னுடைய வாழ்க்கையில் ஓரோ நிலையிலும் நீ தாமே வார்த்தை வழியாக வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றேன். அது நான் புரிந்து கொண்டு அதுக்கேற்றபடி என் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்றால் உம்முடைய ஆவியின் வல்லமை எனக்கு தேவைப்படுகிறது. அந்த ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, என்னுடைய பலவீனமான மனநிலையின் காரணமாக ஒருவேளை நீ தருகின்ற அந்த சக்தி உள்ள அந்த வார்த்தை, அந்த வல்லமை உள்ள வார்த்தையை புரிந்து கொள்ளாமலே நான் போய்விடுகின்றேன். பாவத்திற்கு அடிமையான காரணத்தினால் இது அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் நான் தவறான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நான் போய்விடுகின்றேன். தூய் ஆவியால் என்னை நிரப்பியறலும், எவ்வாறு சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை நீ தாம் எனக்கு கற்று தந்திரலும், என்னுடைய பலவீனமான சூழலிருந்து என்னை மீட்டறலும். இதோ அத்தனையும் என் பலவீனங்களை எல்லாவற்றையும் உன் பாதத்தில் நான் விட்டு தருகின்றேன். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய் ஆவியான் பெயராலே ஆமென்.